பொறைய போட்டு வளர்த்த நாய் வருது என்ன கடிக்க. ஐயோ மனசு வரல ஆரம்பிச்சிட்டாடா. வேணாண்டி. வளர்த்த நாய் என்கிட்ட சுபிக்ஷாவை சாண்ட்ரா வந்து டிவார்மிங் டேப்லெட் கொடுத்து வந்து கொல்லணும், பூச்சிக்கொல்லி மருந்து கொடுத்து வயிற்றுல வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சுபிக்ஷா மேலே ஒரு மிகப்பெரிய வன்மத்தை வந்து கொட்டி இருந்துச்சு. அந்த வன்மத்துக்கு எதிராக சாண்ட்ரா வந்து கிழின்னு கிழிச்சு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் ஒரு 5 வீக்ஸ் பிஃபோர்னு வச்சுக்கோங்களேன். அது ஃபேஸ்புக்கில் மில்லியன்ஸ் வியூஸ் போச்சு. அந்த வீடியோவுக்கு அந்த அளவுக்கு வந்து வரவேற்பு கிடைச்சிது. ரெண்டாவது வந்து இதே சாண்ட்ரா வந்து ஸ்கூபி டூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வன்மத்தை வந்து நம்ம சுபிக்ஷா மேலே கொட்டும்பொழுது அதை எதிர்த்து எப்படி வந்து சொல்லலாம், ஒரு பொண்ணு வந்து இங்கேருந்து வந்திருக்கு, ஸோ இதனாலே வந்து நீங்கள் அப்படி சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு அதற்கும் எதிர்த்து நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அந்த பொண்ணு வந்திருக்க கம்யூனிட்டி எதை பேஸ் பண்ணி நீங்கள் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன். அதுக்கப்புறமா வந்து சாண்ட்ராவுக்கும் சுபிக்ஷாவுக்கும் ஒரு பிரச்சனை ஒன்று நடக்குது. அந்த பிரச்சனையில் வந்து லிட்டரலாக சாண்ட்ரா வந்து இடித்து தள்ளுற மாதிரி இருக்கும், சுபிக்ஷாவை ஒரு மாதிரி அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. இது விக்ரம்லாம் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு வந்திருப்பான். இந்த விஷயத்துலையும் நான் சுபிக்கு தான் சப்போர்ட் பண்ணி வீடியோ போட்டிருந்தேன். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இதெல்லாம் ஏன்டா நான் சப்போர்ட் பண்ணி போட்டேன் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா இதெல்லாம் வந்து சுபிக்ஷா மேலே இருந்த வன்மத்தில் சாண்ட்ரா பண்ண விஷயம். ஸ்டில் நான் சாண்ட்ரா பக்கம் சப்போர்ட் பண்ணவே மாட்டேன். அது என்றைக்குமே சாண்ட்ரா நடிப்பறைக்கு தான் அவள் வந்து பல பிரச்சனைகள் வந்து அங்கிருந்த கிரியேட் ஆச்சு. நான் அதுக்கு சப்போர்ட் பண்ணல. பட் ஆனால் சுபிக்கு இந்த இடத்துல வந்து சப்போர்ட் பண்ணி நான் போட்டதுக்கான காரணம் என்னன்னா, சுபி மேலே சாண்ட்ராவுக்கு இருந்த ஒரு வன்மம், அந்த வன்மத்தோட வெளிப்பாடு தான் பல இடத்துல பல மாதிரி நடந்துக்கிட்டது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். அதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி போட்டதை நான் இப்போ வந்து ஏண்டா போட்டோம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நேற்றுக்கு பேசுகிற பேச்சு அப்படி இது இருந்துச்சு. முதல்ல சுபிக்ஷா உள்ளே வரும்பொழுது கர்லிங் ஹேர் வச்சுக்கிட்டு, கண்ணில் லென்ஸ் வச்சுக்கிட்டு, முகம் ஃபுல்லாக வந்து எதோ ஒன்று அப்ளை பண்ணிக்கிட்டு, இந்த சுபி எங்களுக்கு பிடிக்கல. இதுக்கு முன்னாடி ஒரு சுபி இருந்துச்சுல்ல, சிம்பிளாக இருந்தாலும் நீட்டாக அழகாக ஒரு சுபி இருந்துச்சுல்ல, அந்த சுபி தான் பிடிச்சிருந்துச்சு. சரி, ஓகே, முக அளவுலையும் அக அளவுலையும் தான் வந்து அவங்க வந்து அழகாக மாற்றிக்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா, மனதளவுலையும் அவங்க வந்து வேற மாதிரி ஒரு கேரக்டராக உள்ளே வந்திருக்காங்க. அதாவது வன்ம சுபிக்ஷா வந்திருக்காங்க. ஒருவேளை இதுதான் உங்களோட உண்மையான கேரக்டரோ, ரியல் கேரக்டரோ இதுதானோ அப்படின்னு தோண வச்சிருச்சு. நேற்றுக்கு இந்த கிளிப்பை பார்க்கும்போது அந்த அளவுக்கு உனக்கு என்ன ஒரு வன்மம், அதுவும் உன் கூடையே இருந்து உன் பின்னாடி இது வரைக்கும் உன்னை பற்றி எந்த இடத்துலையும் தப்பாக பேசாத ஒரு ஆள் வியானா. இப்போ நேற்று போயிட்டு வியானா நீங்கள் என்ன ஷோவே பார்க்கறது இல்லையோ, நீ என்ன எப்படி வந்து நாமினேட் பண்ணதா சொல்லலாம்னு சொல்லி சொன்னாங்க. அது கேமு, அதுவும் தப்பு இல்லை. ரெண்டாவது, நான் வந்து எந்த இடத்துல உன்னை பற்றி புறம் பேசுகிறேன், எனக்கு சொல்லு, உன்னை பற்றி நான் என்ன பேசுகிறேன் அப்படின்னு சொல்லுன்னு சொல்லி சொன்னது, வியானாவை விட நான் வந்து போயிடக்கூடாது முன்னாடின்னு சொல்லி சொல்கிற ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா அர்த்தம்? வியானா அப்படிங்கிற ஒரு கேவலமான கண்டஸ்டண்ட்டை விட நான் வந்து போயிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறது. சரி, ஓகே, வெளியில் இருக்கிற பார்க்குற ஃபேன்ஸ் வேணால் வியாலா ஹேட்டர் வேணா நீ இதை வந்து ஓகே, ஆமாம், என்ன சுபி வந்து பெரிய கேமர், வியானாலாம் கேமரா இல்லை, ஸோ அதனால் அவங்க போயிட்டாங்க, எப்ஜே கூட லவ் கண்டென்ட் பண்ணிக்கிட்டு அப்படி இப்படின்னு வேணா உருட்டலாம். பட் ஆனால் கூடயே சுற்றி இருந்த உன்னை இது வரைக்கும் எந்த இடத்துலையுமே வியானா பின்னாடி பேசுறது கிடையாது, எந்த இடத்துலையுமே உன்னை பற்றி தப்பாக பேசுறது கிடையாது, உன்னை நாமினேட் கூட பண்ணதில்லை. நாமினேட் பண்ணலாம், தப்பு இல்லை, அது கேமு, பட் ஆனால் நாமினேட் கூட பண்ணதில்லை. அந்த அளவுக்கு ட்ரூவாக உன்னை நம்பின ஒரு ஆள் வியானா, கரெக்டா? அப்படிப்பட்ட ஆளு உனக்கு நீ அவளுக்கு பின்னாடி என்னென்ன அளவுக்கு வன்மத்தை கொட்டி வச்சிருக்க. இதே வியானா சுபிக்ஷாவை பற்றி பின்னாடி இந்த போன வாரம் எபிசோடுக்கு முன்னாடி வரைக்கும், அவள் எவிக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் சுபிக்ஷாவை பற்றி ஒரு இடத்துல தப்பாக சொல்லி நீங்கள் வந்து காட்டுங்க. ஆனால் சுபிக்ஷா நிறைய இடத்துல வியானாவை எப்ஜே கூட வச்சு நிறைய பேசியிருக்காங்க, பின்னாடி பேசுறது எக்கச்சக்கமான வார்த்தைகள், என்னென்னமோ தவறாக நிறைய இடத்துல நிறைய வார்த்தைகள் வந்து வியானாவை சுபிக்ஷா புறம் பேசியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு தான் வியானா வந்து உள்ளே வந்து இதெல்லாம் சொன்னாங்க. நம்ம விக்ரமையும் சுபிக்ஷாவையும் சொன்னாங்க. நேர்த்திக்கு ஃபுல்லாக உட்காந்து இந்த சனி கேங், வன்மை கேங், இது அன்பு கேங் கிடையாது, வன்மை கேங். இதுக்கு பேர் வந்து அன்பு கேங், நீங்கள் எவன் பேர் வச்சான்னு தான் தெரியல, தான் தேடிட்டு இது அன்பு கேங் என்னடா, வன்மை கேங். இது நேற்று ஃபுல்லாக உட்காந்து வியானா 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 நாய் மாரி குலைச்சிக்கிட்டு இருங்க எல்லாமே. இதில் அவங்க என்ன சொல்கிறாங்க, அதுக்கு முன்னாடி வெளியில் விக்கிரமோட பிஆர் டீம் வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்க. அந்த வீடியோவில் வந்து பொறைய போட்டு வளர்த்த நாய் வருது என்ன கடிக்க, அதை வந்து திரும்ப அடிக்க எனக்கு மனசு வரல அப்படிங்கிற மாதிரி ஒரு லைனு. இந்த லைனுக்கு வந்து ஏதாவது விக்கல்ஸோட பிஆர் டீம் போட்ட அந்த வீடியோவுக்கு லைக் போட்டது யாருன்னு கேட்டிங்கன்னா கணித்தரும். அப்பயே எனக்கு வந்து என்னடா இவ்வளோ வன்மோ, என்னதான் வந்து வியானா வந்து உள்ள வந்து விக்ரம் கிட்ட எனக்கு வந்து உங்கள்கிட்ட கருத்து முரண்பாடு இருக்கு, உங்கள்கிட்ட எனக்கு பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு எதுவாக இருந்தாலும் நேருக்கு நேராக முகத்துக்கு நேராக ஸ்ட்ரைட்டாக அடிச்சாங்க, கரெக்டா? அப்படிப்பட்ட வியானா எங்க
பின்னாடியே பேசுறவங்களும் அவளை பத்தி வியானா பத்தி வன்மமா ஒரு பாட்டு நாயின்னு போட்டு எழுதுறாங்க. அப்போ கனி வந்து எஃப்ஜே கூட வந்து சேர்த்து வச்சு பேசுறாங்கன்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாவில் பேசும்போது எனக்கு எது உடன்பாடு இல்லை. நானே எதிர்ப்பு தான் தெரிவிச்சிருந்தேன். அது ரொம்ப தப்பு. என்னதான் இருந்தாலும் உங்களோட பாண்டிங் கனி எஃப்ஜே பாண்டிங் வந்து ஒரு சிஸ்டர் ஒரு பிரதர் பாண்டிங் தான். ஸோ அதில் தப்பா போடக்கூடாது சொல்லியிருந்தேன். அப்போ அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்லுங்க. அப்பனா அது இதுவும் கிட்டத்தட்ட ஒன்று தான். அப்போ உன்னை அப்படி வந்து அவனுக்கு போட்டு அடிக்கிறானுங்கல்ல, யாருன்னு தெரியல, உன்னை எஃப்ஜே கூட சேர்த்து பேசுறாங்கல்ல. அப்போ அதையும் இதையும் நீ கம்பேர் பண்ணி பார்த்தா ஈக்குவல், ரெண்டுமே சரிசமமாயிடுச்சு. ஒரு கண்டஸ்டண்ட அதுவும் உங்க பின்னாடி உங்களுக்காக உறுதுணையா இருந்த கண்டஸ்டண்ட நாய் அப்படின்னு சொல்றீங்க. பொறைய போட்டு வளர்த்த நாய் வருது என்ன கடிக்க அப்படின்னு சொல்லிட்டு போடுறீங்க. இது இங்க வெளியில் லைக் போட்டது இல்லாம உள்ள நேத்தி உட்காந்து பேசும்பொழுது இந்த வன்மை கேங் அதாங்க கனி சுபிக்ஷா ஆதிரை இதுங்கெல்லாம் பார்த்தாலும் எரிச்சலா வருது. இது உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது இந்த மேடம் சுபிக்ஷா மேடம் அதாங்க இப்ப ஸ்டைலிஷா வந்திருக்கிற புது சுபிக்ஷா, இப்ப வந்து மீனவ பொண்ணு கிடையாது. மேடம் உள்ள இருந்த வரைக்கும் தன் மீனவ பொண்ணு எனக்கு கம்யூனிட்டி வேணும் நானே இதுக்கு சப்போர்ட் பண்ணிருந்தேங்க. எனக்கு நினைச்சா எனக்கே சிரிப்பா இருக்கு. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உருட்டுட்டு இப்ப வரும்பொழுது வந்து மெயின் ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரின் ரேஞ்சுக்கு வந்திருக்காங்க. மேடம் நீ அழகு பண்ணு ஸ்டைல் பண்ணு அதெல்லாம் ஓகே, உன்னோட தனிப்பட்ட விருப்பம் வச்சிங்களேன். அது யாரோட உடவையை பற்றியோ அதை பற்றியோ எனக்கு வந்து நான் கருத்து சொல்ல விரும்பல. பட் ஆனால் அதை தாண்டி ஒரு வன்மத்தோட நீ வந்திருக்க பார்த்தியா. நீ வந்து கேட்ட வியானாகிட்ட, நீ கிளாரிஃபை பண்ணிட்ட, 2 பேருக்கும் பிரச்சனை முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறமா உட்காந்து நார்மல் கான்வர்சேஷன் போகுது. அப்போ உட்காந்து புறைய போட்டு வளர்த்த நாய் வருது என்ன கடிக்க, திரும்பி அடிக்க எனக்கு மனசு ஏதோ சம்திங், திரும்பி அடிக்க வளர்த்த நாயா அடிக்க திரும்ப வரல எனக்கு மனசுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கிளிப்பை வியானா அந்த இடத்துல உட்காரும் போது வேணுமே இன்டென்ஷனா பார்த்து பாடுறாங்க. இதுக்கு ஏன்டா சப்போர்ட் பண்ணோம்னு இப்ப நானே காவி துப்பிக்கிற வேண்டியதா இருக்கு. நிஜமா அப்படிதான் தோணுது. நான் உன்னை எப்படி பார்த்தேன், நீ வந்து கஷ்டப்படுற ஒரு ஃபேமிலியில இருந்து வந்திருக்க பொண்ணு, ஒரு மீனவ பொண்ணு, தான் கம்யூனிட்டியை பேஸ் பண்ணி வந்திருக்க. இப்படிலாம் வந்த ஒரு பொண்ணு, இப்படிலாம் கஷ்டப்பட்டு வந்த ஒரு பொண்ணு ஒரு சக கண்டஸ்டண்ட பார்த்து நாய் பொறையை போட்டு வளர்த்த நாயின்னு சொல்லிட்டு ஒரு கேவலமான ஒரு பாட்டு. இந்த சனியெல்லாம் அன்புன்னு சொல்றாங்க. உண்மை சொல்றேன், சரியான ஒஸ்ட் எவர் சனி. அது கனின்னு சொல்றோம்ல, நாயின்னு ஒருத்தவன் போடுறான், அதுக்கு லைக் போடுது. இதெல்லாம் வந்து அன்பை பத்தி பேசுது. அன்புனால என்னன்னு தெரியாது இதுக்கு. இதெல்லாம் அன்பை பத்தி பேசிக்கிட்டு நான் உள்ள உருட்டிக்கிட்டு இருக்கு. உள்ள போயிட்டு அன்பு பண்பு பாசம் அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு கண்டஸ்டன்ட் எப்படி ஏங்க என்னதான் இருந்தாலும் வியானா ஏதாவது ஒரு இடத்துல வந்து சொல்லியிருப்பாங்களாங்க. இவங்க நம்ம சாண்ட்ரா சொன்ன மாதிரி தான், ஸ்கூபிடு தான். அது ஸ்கூபிடு தான். என்ன நீ உனக்கு நீ என்ன ரியாக்ஷன் கொடுக்குறியோ அதுக்கு எதிர் ரியாக்ஷன் தான் இது. இதை ஹோப்ஃபுல்லி வியானா வெளியில வந்து பார்த்துட்டு செருப்பாட அடிக்காத ஒரு குறையா வந்து கேள்வி கேட்கணும். வியானாவோட ஃபேமிலி இதை பார்க்கணும். அவளை நாயின்னு சொல்லிட்டு சொன்னது, பொறையை போட்டு வளர்த்த நாயின்னு சொல்லி சொன்னதா இருக்கட்டும். ஸோ இது எல்லாத்தையும் பார்த்துட்டு வியானாவோட ஃபேமிலி வந்து காரி துப்பணும். இது எல்லாமே நடக்கணும். நடந்தாதான் இந்த வன்ம கேங்க்கு வந்து ஒரு புத்தி வரும். உக்காந்துக்கிட்டு பாசிட்டிவிட்டி, இவங்க எப்படி தெரியுமா பாசிட்டிவிட்டி கிரியேட் பண்றாங்க மக்களே. இவங்க 4 பேர் இருக்காங்களே, இவங்க 4 பேருக்குள்ள வந்து பாசிட்டிவிட்டி கிரியேட் பண்ணிக்கிறாங்க. வெளியே வேற கண்டஸ்டன்ட் கிட்ட வந்து நெகட்டிவிட்டி கிரியேட் பண்றாங்க. இவங்க வந்து பாசிட்டிவிட்டி கிரியேட் பண்றாங்களா? பாசிட்டிவிட்டிங்கிறது ஒட்டுமொத்தமான எல்லா கண்டஸ்டன்ட்டும் கொடுத்த எல்லாரும் மேலே நீ பாசத்தை கொடுக்குற அப்படின்னா நான் பாசிட்டிவிட்டின்னு ஒத்துப்பேன். அதுவேனா ஒரு 4 பேருக்குள்ள மாத்தி வாங்கிக்கிறீங்க பாசிட்டிவிட்டி. திரும்ப இந்த அன்பு கேங்க உட்காந்து காலையில இருந்து புறம் பேசிட்டு கொண்டு உட்காந்துருக்காங்க. திரும்ப வியானா மேல வன்மத்தை கொட்டிக்கிட்டு இருக்காங்க. திரும்ப பாரு மேல வன்மத்தை கொட்டிக்கிட்டு இருக்காங்க. வெளியில போன எல்லா கண்டஸ்டன்ட் மேல வன்மத்தை கொட்டிக்கிட்டு இருக்காங்க. வன்மம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கெடுதல். வன்மம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு வந்தா அதுக்கு ஈக்குவல் டு கனின்னு சொல்லுவீங்க. வன்மம் ஈக்குவல் டு கனி. இதுதான். இது அன்புலாம் கிடையாது, இது அன்பு கேங் கிடையாது, வன்ம கேங். வன்மத்தோட முழு உருவமே கனி அண்ட் கோ. கனி, சுபிக்ஷா, நம்ம விக்ரம், நம்ம மிக்சர் சபரி, அப்புறம் வந்து எஃப்ஜே சேர்ந்தானா என்னன்னு தெரியல அந்த கேங்ல. ஆனா அந்த கேங்ல தான் ஸ்டில் இருக்கிறான். ஸோ இதுங்க தான் ரியல் வன்மம் கேங். அதுல வந்து இப்போ அடுத்த லெவல்ல இருக்கிற வன்மை யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா எங்க ஸ்கூபிடு சுபிக்ஷா தான் இப்போ அடுத்த லெவல்ல வன்மத்தோட மொத்த உருவமா உள்ள போயிட்டு இருக்கு. ஹோப்ஃபுல்லி வியானா வெளியில வந்து பார்த்துட்டு காரி துப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு விடுங்க. நம்ம சேனலை புதுசா பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, வீடியோக்கு லைக் போட மறந்துடாதீங்க. இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் ஏவி.